திரு மா சின்னப்பாண்டி அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய தலைவர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெறுவது என்றால் அந்த பள்ளியினுடைய உடன் பணியாற்றியவர்கள் அவருக்கு விழா எடுப்பார்கள். அவர் எந்த சங்கத்தில் நிர்வாகியாக பணியாற்றினாரோ அந்த சங்கத்திலிருந்து விழா எடுப்பார்கள். ஆனால் இந்த விழா இந்த இரண்டும் அல்லாத இன்னொரு விழா நான் அழைப்புதலை பார்த்தேன். மீட்சி என்கின்ற ஒரு அமைப்பு இவருக்காக இந்த விழாவை முன்னெடுத்திருக்கிறது. ஏன் அந்த அமைப்பு இவர்கள் முன்னெடுத்தது என்பதுதான் இந்த இடத்தில் இவருக்கான பெருமை என்று நான் கருதுகின்றேன். ஒரு இடைநிலை ஆசிரியராக பணியேற்று ஓய்வு வருகின்ற பொழுது அந்த ஆசிரியர் பணி நிலையின் உயர்ந்த நிலை என்பது மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். அதற்கு மேல் டிஓ சிஓவுக்கான வாய்ப்பு கல்லூரிகளுக்கு இருந்திருந்தால் அவர் ஒரு டிஓவோ சிஓவோ இந்த காலத்திலேயோ ஆகியிருப்பார். அந்த வகையில் தன்னுடைய பணியை வெற்றிகரமாக முடித்தவர் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் சின்னப்பாண்டி அவர்கள். ஒன்று. இரண்டாவது, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து அவருடைய பணியை வெற்றிகரமாக ஆக்கியதோடு அவர் எத்தனை மட்டத்தில் பணியாற்றினாரோ இடைநிலை ஆசிரியரிலிருந்து மேல்நிலைப்பள்ளி வரை அத்தனை சங்கங்களிலும் முதன்மையான பொறுப்பெடுத்து அந்த சங்கத்தையும் பள்ளி நிர்வாகங்களையும் மிக சிறப்பாக வழிநடத்தியவர். அந்த வகையிலும் அவர் பாராட்டுவதற்குரியவர். அடுத்து, நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பள்ளி பூச்சிவெட்டி அரசு கல்லூரி மேல்நிலைப்பள்ளி. இன்று எங்களுடைய தலைமை ஆசிரியர் இப்பொழுது இருக்கிற தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறாங்க. சின்னப்பாண்டியிலிருந்து ஜெயந்தி வரை இன்று நாம் அதை பார்க்க முடியும். அவர் உயர்நிலை பள்ளியாக இருக்கின்ற பொழுது அடிப்படையான ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்தார். அந்த பள்ளியை ஊரறிய செய்தார். அதற்கு பின்னால் வந்த சுப்பிரமணிய என்ற தலைமை ஆசிரியர் ஒரு 10 ஆண்டுகள் பணியாற்றி அந்த பள்ளியை பேரும் புகழுமாக ஆக்கினார். ஒரே ஒரு ஆண்டு எங்கள் பள்ளியின் பொறுப்பாக வந்த ஜெயந்தி அவர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மாணவர் சேர்க்கை என்கின்ற நிலையை பெற்று அதற்கான விருதையும் தமிழக அரசிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை பெற்றார். அப்படியான அந்த இன்னைக்கு தமிழகத்தில் பள்ளிக்கல்வி என்பது எதிர்நிலையில் மாணவர் சேர்க்கையில் எதிர்நிலை சென்று இருக்கின்ற பொழுது அது ஒரு எதிர்நீச்சலில் மாணவர்கள் சேர்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்ற அந்த பள்ளிக்கான அடித்தளமிட்டவர் என்ற வகையில் நான் பெருமைப்படுகின்றேன். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். ஏன் இந்த மீட்சி என்கின்ற அமைப்பு இவருக்கு இந்த விழாவை எடுத்தது என்று சொன்னால், இந்த கல்லர் சீரமைப்பு துறை உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையிலிருந்து ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட பொழுது இந்த சமூகத்தை ஒடுக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தந்திரம் தான் இந்த கல்லர் சீரமைப்பு. எல்லோரும் நினைப்பது போல இந்த கல்லர் சீரமைப்பு என்பது இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லர் சமூக மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளி அல்ல. அந்த மாணவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, பெற்றோர்களை மணிப்படுக்கைக்கு அனுப்பிவிட்டு மாணவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைப்பது, அப்படியான ஒரு நிலை 100 ஆண்டு காலம் நீடித்த பொழுது இப்பொழுதுதான் இந்த சமூகம் உயர் பதவியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதே காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வி கற்ற சமூகங்கள்லாம் எவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஆனால் இந்த சமூகம் இப்பொழுது தான் முன்னேறி இருக்கு. அதுக்கு அவங்க குடும்பமே சாட்சி. அவங்களுடைய மகள் இப்பொழுது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆட்சி பணியில் இருக்கிறார் என்பது அதற்கு சாட்சி. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்பொழுதுதான் இந்த சமூகத்திற்கும் கல்வி என்பது அடிப்படை என்பதை இந்த சமூகம் உணர்ந்திருக்கிறது. இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளி என்கின்ற தேவையும் இப்பொழுதுதான் எழுந்திருக்கிறது. இந்த காலத்தில் இந்த பள்ளிகளை பொதுவாக பள்ளிகளாக இணைப்பது என்கின்ற நடைமுறை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுந்தது. அப்படியான சூழ்நிலையில் இந்த பள்ளிகள் இணைப்பு என்கின்ற இந்த திட்டத்தை முளையிலேயே கிளியறிவதற்கு ஒரு தீப்பந்தம் தேவைப்பட்டது. அக்கினி பாரதியார் சொன்னால அக்கினி குஞ்சு, அது ஆங்கூர் காட்டில் பொந்தியடை வைத்தான். அந்த தீவத்தை அக்கினியை ஏந்தி கல்லர் பள்ளி பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒன்றை துவக்கி இந்த 3 மாவட்டங்களிலும் இவர்கள் எடுத்த இந்த போராட்டம் தான்
இன்று பள்ளிகள் இணைப்பு என்கின்ற இந்த திட்டம் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த தீனெல்லாம் இந்த மேடையில் இருக்காரு, ஜவஹர் சார் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய அரசினுடைய சதிகள் நடந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியான சூழலில் இந்த கள்ளர் பள்ளியை பாதுகாத்ததில் இவர்களுடைய பங்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் போற்றி வணங்கி, எனவேதான் மீட்சி போன்ற அமைப்புகள் இவரை கொண்டாடுகின்றன. நாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறோம், நம் பெயரை நிலைநிறுத்துவதற்கு இதற்கு மேல் நாம் ஒரு பணியை செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் அவர் இன்னும் சுதந்திரமாக அவர் பயணிப்பதற்கு காலம் கிடைத்திருக்கிறது. இந்த பள்ளியை, கள்ளர் பள்ளிகளை தனித்துவமான பள்ளிகளாக நீடிப்பதற்கு அவருடைய ஓய்வு காலத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த நன்றி கூறி முடிக்கிறேன். அப்படித்தான் அழைத்திருக்கேன், இனியும் அப்படித்தான் அழைப்பேன். அந்த அடிப்படையில் இப்போயும் பேசுறதுக்கு விருப்பப்படுறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய கள்ளர் சிறப்பினுடைய பொறுப்பு கல்வி அலுவலர் சவகர் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, சிறப்பு முன்னிலையாக இங்கு வருகை தந்து கள்ளர் சிறப்பினுடைய இணை இயக்குனரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்று சென்றிருக்கக்கூடிய அருமை மாமா அத்தா அப்படின்னு தான் நம்ம அவரை அழைப்போம். நான் அப்படித்தான் அழைச்சிருக்கேன். அப்படி அழைக்கக்கூடிய சர்தார் அவர்களே, இங்கு குழுமி இருக்கக்கூடிய அருமைமிகு சான்றோர் பெருமக்களே, சமூக ஆர்வலர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கள்ளர் பள்ளி மாவட்ட கிளையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த விழாவின் நாயகர் அருமை அண்ணன் சின்னப்பாண்டி அவர்கள் இந்த கள்ளர் சிறப்பு துறையில் இடைநிலை ஆசிரியராக முதல் நிலையாக பணியேற்று ஒவ்வொரு படியாக முன்னேறி இன்று அந்த இறுதி நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் என்ற நிலையை அடைந்து தன்னுடைய பணியினை மிகச்சிறப்பாக பணி நிறைவு செய்திருக்கிறார். ஒருவேளை இவர் பள்ளி கல்வித்துறையில் பணியேற்று இருந்தால் இன்று முதன்மை கல்வி அலுவலராகவோ இருந்து இன்றைக்கி பணி நிறைவு செய்ய வேண்டிய காலங்கள் அவருக்கு இருந்திருக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் என்னதான் முதன்மை கல்வி அலுவலராக அங்கே பணியேற்றிருந்தாலும் இது போன்ற விழா உங்களுக்கு கிடைத்திருக்காது. அந்த விழா கிடைக்காது. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. அருமை அண்ணனுடைய பணி என்பது இந்த சமூகம் சார்ந்த பணி. இந்த 3 மாவட்டங்களிலுடைய ஆசிரியர் பணி, அறப்பணி. இந்த பணியை அவர் செய்வதற்கு எவ்வளவு களத்தில் போராட்டங்களை சந்தித்திருப்பார். ஏன்னா அவருடைய வழியில் நாங்களும் பார்க்குறோம். ஆரம்ப கட்டத்தில் எடுத்துக்கிட்டால் அவர் அண்ணன் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, எனக்கு நான் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி நான் பயணிக்க கொண்டிய இயக்கம் ரெண்டும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும் எங்கே ஒன்றுபடுகிறோம் என்றால் சமூக பார்வையில் அண்ணனை நான் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நான் சமூக பணிக்காக என்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்கும் பொழுது அண்ணன் என்னை ஈர்த்து கொள்ள அவரும் கடமைப்பட்டிருக்கார். இந்த பார்வையில் தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றுபட்டு இன்றைக்கி ஓரணியிலையும் பயணிக்கிறோம். இயக்கம் என்பது வேறு, ஆனால் பார்வை இந்த சமூகத்துக்கு நாம் எவ்வாறு நம்முடைய பணியை செலுத்துகிறோம் என்பது வேறு. அந்த பணியில் அவர் நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன். என்னடா நான் சுருக்கமாக சொன்னேன்னா, ரொம்ப நெருங்கி வர்றப்ப 2011 நம்முடைய கள்ளர் சிறப்பு முதல் இணை இயக்குனர் அருமையா பாண்டுரங்கன், தமிழ் பற்றாளர், அவர் வர்றப்ப ஒரு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முன்னாள் மாண்புமிகு KKS ராமச்சந்திரன் தாங்க. அப்போ 2-3 டிரான்ஸ்ஃபர் 4-5 டிரான்ஸ்ஃபரை திடீர்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி எல்லா அசோசியேஷனும் ஒன்றா சேர்த்து அண்ணன் தான் தலைவராக போட்டு, அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையன், இன்னும் ஒரு 15 வயசுக்கு முன்னாடின்னு இருக்கப்ப அப்போ அனுபவம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் அந்த மாவட்ட பொறுப்பில் அந்த புதிதாக வந்திருந்த காரணத்தினால் எழுச்சியாக இந்த பணியில் நம்ம தடுத்தே ஆகணும், இது போன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தீர்க்கமாக எதிர்த்தோம். பல முறை கூப்பிட்டு அந்த அமைச்சர் எச்சரித்திருக்கார். இதையே நீங்கள் இவ்வளோ பிடிவாதம் பண்ணுறீங்க, ஒரு அமைச்சர் அதை செய்யக்கூடாதா அப்படின்றாலும்
நாங்கள் அதில் தீர்க்கமானோம். இங்கே நீங்கள் செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம். இது மற்றபடியாக கல்வி நலனை பாதிப்பதோடு மட்டும் இல்லாமல் ஆசிரியர் நலனை மட்டும் இல்லாமல் ஒரு சீர்கேட்டினுடைய நிலையை இங்கு உருவாக்கும் என்பதில் ஆணித்தரமாக அன்றையே இருந்து அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுதான் எங்களுடைய முதல் தொடக்கமாக இருந்தது. அப்போ அடுத்தடுத்த காலகட்டத்தில் கல்வி பணியில் ஒன்று போகிறப்ப அண்ணனுடைய பணி என்று பல்வேறு பள்ளிகளுக்கு போனாலும் அந்த பள்ளிகளை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை பார்க்குறப்ப எந்தவித இயக்க வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டார். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அவங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற பணியினை கொடுத்து அந்த பள்ளியை மேம்படுத்துவார். அப்படி பல இடத்துல பார்த்துருக்கேன். அணைப்பட்டியெல்லாம் அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அணைப்பட்டியில் அவர் பணிபுரிந்தப்போ, ஏன்னா என்னுடைய ஊருக்கு சொந்த ஊருக்கு அருகாமை பள்ளின்றதுனால அந்த செய்திகள்லாம் பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறையா கேட்டிருக்கேன். எப்போ அவர் வந்தாரப்பா சின்ன பாண்டி மாதிரி இருக்கணும்ப்பா, நல்லா மக்களாக பழகி அந்த ஒரு விஷயத்தை செய்கிறாருப்பா, அந்த அவர் வந்த பின்னாடி ஸ்ட்ரென்த்து கூடுச்சுப்பா, அவர் வந்து ஹைஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஆக்கினார்ப்பா, இப்படி ஒரு செய்திகள் வர வேண்டும் என்றால் அந்த அருமை அண்ணன் சின்ன பாண்டியன் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அனைத்து பள்ளியிலையும் அதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வெள்ளமலைப்பட்டி இருக்கிற அன்னைக்கு அக்கா இருக்காங்க, ஜெயந்தி அக்கா இருக்காங்க, ஒரு சவாலான பள்ளிகள்லாம் இருக்காங்க. அந்த சவாலான பள்ளிகள்லாம் அண்ணன் வேலை பார்த்துருக்காங்க. அந்த சவாலான பள்ளிகள் இருக்குது. அங்கே வேலை பார்க்குறத அந்த பள்ளிக்கூடத்தையும் அந்த சமூகத்தையும் பண்படுத்தி அந்த மக்களோடு மக்களாக மாறி அந்த மக்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர செய்வது தான் ஒரு நல்லாசிரியனுடைய கடமை. அந்த கடமையில் தவறாது அவங்க செயல்பட்டிருக்கார். அதில் அவருடைய பங்கு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது என்பது இந்த நேரத்தில் நான் வந்து பெருமையாக பார்க்கிறேன். அடுத்து 2021 பின்னாடி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டு ஆளாட்சியில் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் இங்கே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் 23/3/2022 ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. கல்லர் பள்ளிகள், ஆதிராவிட நலப்பள்ளிகள், சமூக நலத்துறை பள்ளிகள், அனைத்து பள்ளிகளையும் ஒரே குடையின் கீழ் பள்ளி கல்வித்துறை என்ற ஒரே குடையின் கீழே கொண்டு வரணும் என்ற ஒரு அறிவிப்பை சட்டமன்ற பேரவையில் ஒரு கொள்கை முடிவாக அறிவிக்கிறார். அதை நாங்கள் பார்த்தோன்னே அப்போ இப்போ இருக்கிற அண்ணன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற அண்ணன் கருத்துப்பற்றை பரமன் உள்ளே ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட இன்னும் அண்ணன் முன்னாள் சுலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன், இன்னும் சமூக தலைவர்கள் அப்படிலாம் நாங்கள் இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்பு செய்தது அந்த பெரிய மனிதர்களை, சமூக தலைவர்களை, பல தரப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் பிளவுற்று இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் இந்த சமூகத்திற்காக நீங்கள் வர வேண்டும் என்று அண்ணனுடைய தலைமையில் நாங்களாம் இணைஞ்சு அதை வழிமுறைப்படுத்தணும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆனால் நாங்கள் போய் பேசுகிறத பார்த்துட்டு அவங்க என்ன செய்யப்பா, நாங்கள் என்ன நிலைப்பாடாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வந்து தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு அரங்கத்தில் காலேஜ் ஹவுஸில் ஒன்றுபடுத்தி ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டக்களமாக மாற்றி நம்ம அதை எப்பயுமே சொல்லுவாங்க, நீங்கள் அரசு பணியில் இருந்துக்கிட்டு அரசுக்கு எதிர்ப்பாக சொல்லக்கூடாதுன்ற அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அரசு பணியிலிருந்து அரசுக்கு எதிர்ப்பாக சொல்லக்கூடாதுல்ல, அது எங்கே நியாயம் என்று இருக்கிறதோ அந்த நியாயத்தை எங்கே வேண்டாலும் எப்போ வேண்டாலும் எப்படி வேண்டாலும் சொல்லலாம். அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கிட்ட இருக்க மாணவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ அதை மாணவர்களுக்கு நம்ம அதைத்தானே கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் உங்களுடைய நேர்கொண்ட பார்வையை, நிலைத்த தன்மையை நீங்கள் எந்த இடத்துலையும் கொள்கை குறி மாறாமல் கொண்டு செலுத்த வேண்டும் என்று கற்பிக்கிற அந்த ஒரு ஆசிரியர் அந்த சமூகம் கீழே விழுக போகுது, அங்கே அந்த பள்ளிகள் மிகவும் பாதிப்படைய போகிறது, இந்த இன மக்கள் இன்னும் குறிப்பிட்ட அளவு மேம்பாடு அடையவில்லை, அவர்களுக்கான அந்த ஆசிரியர் பணிகள் முன்னுரிமை முற்றிலும் பறிக்கப்பட போகிறது என்ற நிலையை துடைத்தெறிய வேண்டும் என்ற ஒரு நேர்கோட்டில் ஒன்றாக இணைந்து தான் அண்ணன்லாம் நாங்கள் நின்றோம். அது பல நெருக்கடிகள் எங்களுக்கு வந்துச்சு. தொலைபேசி அழைப்புகள்லாம் வந்துச்சு, இது உங்களுக்கு தேவையா அண்ணன் சொல்லுவார். அப்போ நைட்டு பேசிக்கிடுவான். எவன் வந்தாலும் பார்ப்போம்யா, நீ என்னத்துக்கு பேசிக்கிறியா அண்ணன் சொல்கிற ஒரு வார்த்தை, எவன் பேசுகிறியா, அவன் எவனா பேசுவியா, எவன் வந்தாலும் பேசுவான். அது ஸ்லாங்கு, அந்த மரியாதை குறைவாக பேசுவார்லாம் இல்லை. நானும் கூட அப்படி தான் பேசுவேன். இந்த பகுதி மக்களுடைய, மதுரை மாவட்ட மக்களுடைய அது வட்டார வழக்கு. அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் கூட
அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைத்த உறுதித்தன்மையை நாங்கள் கடைபிடிச்சதுனால தான் ஒரு போராட்டத்தை வந்து சுலமட்டியில் நடத்துகிறோம்னா அதுக்கு பின்பலமாக நாங்களாம் இருந்தோம் என்பதை சொல்வதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. இருப்போம், இனியும் எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் அதற்காக நாங்கள் பயணிப்போம், இருப்போம். ஏன்னா இதுதான் நிலைமை தான். அதுக்காக விட்டுட்டு விலகலாம் முடியாது. அப்போ இருந்து ஒரு போராட்டத்தை அன்னைக்கு சமூக தலைவர்கள் செய்தார்கள். அதற்கு பின்னூட்டமாக நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு துணையாக உங்களை போன்ற அனைவரும் இருந்தீர்கள். அந்த மாதிரி இருந்த பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்தோம். அடுத்த கட்டமாக மாணவர்கள் பெற்றோர்கள் பள்ளிக்கு வராமல் புறக்கணிப்பு செய்வது என்ற ஒரு முடிவு. இது ஒரு சாதாரணமாலாம் செய்ய முடியாது. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தான் பந்து நடத்துவாங்க. ஒரு சர்வசாதாரணமாக காலேஜ் ஹவுஸில் இது ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோம். ஒரு சவாலான முடிவாக இருந்தாலும் அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று அண்ணன் வந்து முன்மொழிந்தார். அதை நாங்கள் வழிமொழிந்தோம், அதை செஞ்சோம். இரவு பகல் பார்க்காம ஒரு டீம் போய் மக்கள்கிட்ட பள்ளிக்கு சென்ற இரவு நேரங்களில் பொதுமக்களை சந்தித்து சமுதாய தலைவர்களை இந்த 3 மாவட்டங்களில் சந்தித்து நம்ம அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தின விளைவு தான் கிட்டத்தட்ட பாதி பள்ளிகளுக்கு மேலாக 60-70% பள்ளிகளுக்கு மேலாக முழுமையான அடைப்பை நோக்கி சென்றது. நல்லா பார்த்துங்க, அது சென்றது. அதான் அரசின் கவனத்தை ஈர்த்தது. அப்போ அரசின் கவனத்தை ஈர்த்ததுனால தான் அவங்க ஒரு இடத்துல யோசித்து இதை நிறுத்தி வைப்போம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை இந்த நிதியமைச்சர் பதவியிலிருந்து ஒருவேளை இந்த போராட்டமும் கூட அவரை மாற்றுவதற்கு வழிவகுத்திருக்கும் என்ற உண்மையும் அதில் மறைந்திருக்கின்றது. நீங்கள் அதான் உண்மை, மாற்று கருத்தில் இல்லை. அது உண்மையை எகனாலும் உண்மையாக தான் சொல்லணும். ஏன்னா அதை கடுமையாக எதிர்த்தோம். அதை லெட்டர் வழியிலும் எதிர்த்தோம், எல்லா வழியிலும் எதிர்த்தோம். கள்ளர் வள்ளி பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன், அதனுடைய செயலாளர் நான், அதனுடைய பொருளாளர் நம்முடைய தோழர்கள், இப்படி ஒரு வருஷம். அப்புறம் நிறைய கருத்தரங்குகள்லாம் நடத்தணும். செக்கானூரில் நடத்தினோம். நம்முடைய அருமை தோழர் மோகன் குமாரமங்கலம், நம்முடைய செக்கானூரை சேர்ந்த ஆதிராவிட நலத்துறையை சேர்ந்த அவர், தமிழ் முதல்வன், இந்த போன்ற தோழர்களை ஆதிராவிட நலத்துறை பள்ளிகளையும் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அவங்கெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கணும், இதனுடைய தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம். இது மட்டும் இல்லை. இப்போ எங்களுடைய மாநாடு மாநில அளவில் போன 2025 திண்டுக்கல் நடக்கிறப்ப அதுக்கு ஒரு கட்டுரையை எழுதி நான் பப்ளிஷ் பண்ணேன். இந்த கள்ளர் பள்ளிகளை பற்றி, ஆதிராவிட நலத்துறை பள்ளிகளை பற்றி, இந்த சமுதாயத்திற்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஏன் தேவைப்படுகின்றது அப்படின்றத ஒரு கட்டுரையும் நான் பப்ளிஷ் பண்ணி அதெல்லாம் விழிப்புணர்வுப்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களை எத்தனை முறை சந்திச்சிருப்போம். அரசியல் தலைவர்களை, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, இந்த 3 மாவட்டத்துடைய அமைச்சர் பெருமக்களை, இன்னும் முக்கிய அமைச்சர் பெருமக்களை பல முறை நாங்களாம் சந்தித்ததுனால தான் அது இன்றைக்கி இந்த கள்ளர் பள்ளிகள் அந்த குண்டின் மேலிட்ட விளக்காக காக்கப்பட்டு கலங்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு அருமை அண்ணன் சின்னப்பாண்டியனுடைய உழைப்பு மகத்தானது என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதான் விஷயம். அவருடைய சமுதாய பணியை நான் இதை பார்க்கணும். இதில் ஏன்னா அவரும் 10ஓட 11 போயிருக்கலாம். இப்போ மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நம்ம இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், வச்சுருக்கலாம்லாம் இல்லை. நம்ம வந்துட்டோம். இந்த சமுதாயம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது. அந்த சமுதாயத்தில் அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த பணி நிறைவு நாளை எட்டிவிட்டார். இனி அவருக்கு முழு சுதந்திரமும் கிடைத்திருக்கிறது. இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு, முழுமையான தளத்தில் இயங்குவதற்கு, இன்னும் முக்கியஸ்தரவாளாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவ செல்வங்களை உருவாக்குவதற்கு கடமையாளியாக நீங்கள் எதிர்காலத்தில் முன்னின்று வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதான் விஷயம். நீங்கள் எந்த நேரத்திலையும் பின்வாங்க மாட்டீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்கள் வழியில் நாங்கள் பின்னாடி இருப்போம். நாங்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் பின்னாடி உங்கள் கூட பின்னாடியே வந்துடுவோம். அவ்வளோதான், கொஞ்ச நாள் தான். ஆமாம். ஆனாலும் இது வேணும்.
கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் அப்படின்றதான். இன்றைக்கி அரசியல் சூழல்கள் ஒவ்வொரு நிலையிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத அரசியல் சூழ்நிலை வந்திருக்கிறது. இதை பற்றி இந்த அரசு, புதிய அரசிற்கு தெரியுமோ தெரியாதோ என்பது யாருக்கும் தெரியாது. இருப்பினும் நாம் தயாராக இருந்துக்கொண்டோம். அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கு இன்றைய நிலையில் பணி நிறைவேற்றுள்ள எனது அருமை அண்ணன் சின்னப்பாண்டி அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்றதை நினைவுபடுத்தி இந்த நேரத்தில் அவருடைய சிறந்த அர்ப்பணிப்பான அந்த ஆசிரியர் பணியின் மூலமாக அவர் ஒரு நற்பேறு பெற்றிருக்கின்றார். நல்ல பல மாணவர்களை உருவாக்கின்றார். நல்ல பல சமுதாயத்தை கட்டமைப்பதில் அவர் பெரும்பங்கு வகித்திருக்கின்றார். இந்த பணி ஓய்வு காலம் அவருக்கு மிகச்சிறப்பான காலமாக எதிர்காலத்தில் அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள அமைந்திடும் என்பதை நான் நம்பிக்கையோடு அதை வினைமுற்றாகவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பணி மேலும் மேலும் விரிவடைய வேண்டும். உங்களுடைய பணி இந்த சமுதாயத்திற்காக விரிவடைய வேண்டும். அருமை அண்ணனுடைய மகள் காவியா அவர்கள் உயர்ந்த பணிக்கு வந்திருக்காங்க. உங்களுடைய அந்த தியாகம்தான் அதற்கு எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டு இன்னும் எதிர்காலத்தில் ஒருவேளை எதிர்காலத்தில் இன்னொரு 4-5 ஆண்டுகளிலோ 10 ஆண்டுகளுக்குள்ளாவோ நமது துறைக்கே அவர் செயலாளராக வருகை இருந்தால் இன்னும் நம்ம துறையை போன்ற மெருகூட்டிக் கொள்வதற்கும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். திரு பிரபு ஐயா அவர்கள் சிறு உரையாற்றும்படி அன்புடன் கேட்டு. மரியாதைக்குரிய நம் நீதியரசர் அவர்களே, இந்த விழாவுக்கு கதாநாயகராக இருக்கும் நம்முடைய ஆசிரியர் சின்னப்பாண்டி அண்ணன் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 6 வருஷம் தான் நான் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சாரை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கே தவிர நான் கூட பழகியிருக்கேன். பொதுவாக சங்கம்னாலே ஒரு பொதுவான நோக்கத்தோடு தான் செயல்படுது. அதில் சார் குறிப்பிட்ட சொல்லணும்னா 100% இவர் சொன்னால் சரியாக இருக்குங்கிறத எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. இப்போ ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்லையோ இதுலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இதுன்னு வந்து யாரை கேட்பாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மதுரைக்கு இவர் தான் சார் சின்னப்பாண்டி சார் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது செய்யலாம் சார், இதில் ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இல்லைங்கிறத கரெக்டாக சொல்லிடலாம். அதே மாதிரி ஓய்வு காலத்தில் நல்லா இது பண்ணணும். உங்களுக்கு இப்போ கையை அவுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கட்டுப்பாடுகள். அதனால் இன்னும் தீவிரமாக நீங்கள் செயல்படணும். ஏற்கனவே நல்லா தீவிரமாக செயல்பட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல கல்லற்பள்ளி குடும்பத்திற்கு எல்லாம் நம்ம குடும்பத்தை தான் பழகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப எங்கே போனாலுமே நம்ம அந்த குடும்பத்திற்கு உறுப்பினராக நீங்கள் இருக்கீங்க, தலைவராக இருக்கீங்க. இந்த குடும்பத்தை நீங்கள் என்றைக்கு வழிநடத்தி செல்லணும். அதே மாதிரி ஓய்வு காலம் நல்ல பலமாக இருக்கணும். நல்லா வெளிநாடு போங்க, ஓய்வு எடுங்க, சுற்றுலா போங்க, நல்ல குடும்பத்தோடு செலவழிங்க. நான் அதே மாதிரி நம்ம ஏதாவது பொறுப்புக்கு வாங்க, நல்ல அதிகாரத்தோடு பொறுப்புக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் அரசியல் களம்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறப்ப நீங்கள் அந்த பயன்படுத்திங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய சேவை வந்து பறந்து விரிந்து எங்களுக்கு கிடைக்கணும். அதனால் மீண்டும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். அடுத்ததாக கல்லற்பள்ளி திரு பூச்சிப்பட்டி ஆசிரியர் காசிமாயன் அவர்கள் ஐயா குறித்து சிறு உரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் வாழ்த்துறை வழங்குவதில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவர்களுக்கும் மிகுந்த நன்றியை முதலில் தெரிவித்துக்கொண்டு, தலைமை ஆசிரியர் அவர் சின்னப்பாண்டி சார் அப்படின்னு தான் நான் பள்ளி பருவங்க எங்கள் பள்ளியில் 2006 முதல் 2012 வரை அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தார். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளியில் மல்லனம்பட்டியில் பணிபுரியும் பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு குறிப்பாக உசிலம்பட்டி பூச்சிவட்டிக்கு வரணும்னு சொல்லி நான் கேட்டேன். எங்கள் பள்ளியில் கட்டாயம் உங்களுக்கு இடம் இருக்குது, நிச்சயம் வாங்கன்னு சொல்லி அன்னைக்கு என்னை முதல்ல வர வைத்து எனக்கு இந்த அளவுக்கு ஆசிரியர் பூச்சிவட்டி அப்படின்ற தெரியப்படுத்துறதுக்கு முழுக்க ஒரு மிகப்பெரிய அடித்தளமிட்டவர். கல்வி பணியோடு என்னை கலையிலையும் ஆர்வமாக உற்சாகப்படுத்திய கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் எனக்கு உற்சாகத்தை கலைகளில் ஆர்வப்படுத்திய முதல் தலைமை ஆசிரியர் திரு சின்னப்பாண்டி தலைமை ஆசிரியர் அவர்கள். அதில் அவர் அவ்வளோ ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு. அதே சமயத்தில் அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்.
எல்லாரும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒன்று இதில் இருக்குது, கள்ளர் சீரமைப்பில் பாதுகாவலர்னு சொல்லி. உண்மையிலே அதுக்கு அவர் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு தலைமை ஆசிரியர். சங்க பணியாக இருந்தாலும் சரி, சமுதாய பணியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, தலைமை ஆசிரியர்கள் பணியாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட கோபமும் நகைச்சுவையும் ரெண்டும் சரியாக இருக்கும். கோபப்பட்டு பேசுனா கூட அவர் அதில் ஒரு வார்த்தைகள் வந்து நமக்கான வார்த்தைகள் கட்டாயம் அதில் இருக்கும். ஏன்னா அவரோட நாங்கள் பயணித்ததுனால சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஆனால் அவரோட கூட பணி அமர்த்தல 5 ஆண்டுகளில் அதை நான் அவரை ரசித்து நான் அவரோட பழகியிருக்கேன். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை உணர்வும் அவர்கிட்ட இருக்கும். பயங்கரமான நகைச்சுவை உணர்வு அவருக்கு இருக்குது. ஆனால் ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட நகைச்சுவை உணர்வு இருக்குமா அப்படின்னா நிறையா தலைமை ஆசிரியர்கிட்ட இருக்காது. ஏன்னா அது நிர்வாகத்தை வந்து கொண்டு போகிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட வந்து அந்த நகைச்சுவை உணர்வு இருக்கும். ஆனால் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அவரோட பயணித்த காலத்தில் நாங்கள் எங்கள் பள்ளியில் அவர் வந்து மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக அவர் கலந்து கவுன்சிலிங்கில் வெளியே போயிட்டார். அப்போ நான் ஒரு சின்ன பிரேக்கில் இருந்ததுனால அவரை சரியாக நாங்கள் வழி அனுப்ப முடியல. அப்போ கூட நான், சார் மறுபடியும் எங்கள் பள்ளிக்கு வந்து ஒரு நாள் நீங்கள் எங்களுக்காக வரணும் அப்படின்றதில் ஒரு 6 மாதம் 7 மாதம் இடைவெளியில் நாங்கள் கூப்பிட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார், அதெல்லாம் நான் எப்பயும் உங்களோட அன்பாக இருக்கேன், போனதாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள், நீங்கள் இந்த எண்ணங்களோடு இருக்கிற இந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசினா கூட பூச்சிப்பட்டி அப்படின்ட்டு அவர் பேர் அவருக்கு வரும்பொழுது என்னை பற்றியோ அல்லது பள்ளியை பற்றியோ சொல்லும்போது தான் பணிபுரிந்த பள்ளி அப்படிங்கிறதுல அவர் எப்பொழுதும் அதை உயர்வாக என்கிட்ட நிறையா பேசியிருக்காரு, நிறையா பாராட்டியிருக்காரு. எனக்கு என்ன அப்படின்னா, இன்னமும் அவர் போடுற பேண்ட் ஷர்ட்டை ரொம்ப ரசிப்போம் நாங்கள். அவர் வந்து திடீர்னு அவருக்கு அந்த 2008 அவர் வந்து பேண்ட் ஷர்ட்டை அப்படி அழகாக அந்த ட்ரெஸ் கோடு ரொம்ப அருமையாக போட்டு வருவார். நான் சொன்னேன், என்ன சார் ஃபைஸு கொஞ்சம் திரும்புதா என்னான்வேன், இல்லைங்க அப்படின்வார். அப்புறம் நான் அவருக்கு போட்டியாக போனேன். போட்டியால் அவர் என்ன சொன்னார், என்னங்க போட்டியாகி சின்ன சட்டையாக தைச்சிட்டீங்க, ஸ்டூடெண்ட்டு மாதிரி போயிடுச்சுன்னு. அப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ணார், அந்த மாதிரி ஒரு சக ஆசிரியர்களை அப்படி ஒரு மகிழ்ச்சியாக அவர் வச்சுக்கிட்டார். அதே சமயத்தில் எங்களுடைய நிறை குறைகளெல்லாம் அழகாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அவருடைய கோபமும் அவருடைய நகைச்சுவையும் எங்களை போன்றவர்களை வளர்த்திருக்கிறது என்பதால் இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய என் மனதிலிருந்து வந்த ஒரு உண்மை. அவருடைய இந்த காலகட்டம் அவர் இன்னமும் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கான இந்த அரசாங்கத்தில் அந்த 60 வயசுன்றது எனக்கு கேட்டால் யார் வேலை பார்க்குறதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வயசு ஒரு தடை இல்லைன்றத அரசு வந்து அரசாணை கொடுத்தா இன்னமும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் இன்னமும் வேலை பார்க்குறதுல இன்னமும் இருக்காங்க அந்த அளவுக்கு. அவருடைய சேவையும் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் அவர் எப்படி இந்த தலைமை ஆசிரியராக இருந்து இந்த கல்லறக்கல் மேசனில் அவருடைய சேவையை சென்ற இடங்கள்லாம் அவருக்கு வந்து ஒரு ஆசிரியர் கூட்டம் பட்டாளங்கள்லாம் அவர் தயார் பண்ணி வச்சுருவார். அதே சமயத்தில் அவர் வந்து இந்த ரசிகர் மன்றங்கள் பள்ளிக்கு தடையாக இருக்கக்கூடிய ரசிகர் மன்றங்களை கூசாமல் கேட்பார். இந்த மைக் செட்லாம் அப்படி போடாதீங்கன்னு கேட்பார். நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்க, மாணவர்களுடைய நலனாக கூசாமல் கேட்பார், மைக்கில் கூசாமல் பேசுவார். ஆனால் என்ன இப்படி கூசாமல் பேசுகிறாரு அப்படின்னு நாங்கள் பல தடவை பார்ப்போம். ஆனால் அவரை யாரும் அந்த மாதிரி மக்கள் வந்து கேட்டதாக எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து கேட்டாலும் அவர் கரெக்டாக அப்படி தான் சொல்லுவார். இது எப்படி அவர்கிட்ட அந்த தைரியம் இருக்குது அப்படின்னா, அது அவருடைய வளர்ந்த விதம், அவர் வந்த பாதை. அப்படி நான் கூட சில இடங்களில் கோவப்பட்டு சில நேரங்களில் பேசுவேன். அப்போ தான் என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிடுவார், காசி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வார். மற்ற நேரம் சார்னு சொல்லுவார். நான் ரொம்ப கோவமாக என்னை எப்படி பக்குவப்படுத்துறதுக்கு என் பேரை சொன்னால் தான் அது இவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார்னு அந்த டெக்னிக் தெரிஞ்சு காசி கொஞ்சம் அப்படின்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியர். மீண்டும் அவருக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அரசு கல்லர் மேல்நிலை பள்ளியாக வந்ததுக்கப்புறம் அவர் இந்த பக்கம் வெள்ளமலைப்பட்டியில் வேலை பார்க்கும்போது, அப்போ நான் எங்கள் பள்ளியில் வேலை பார்த்துட்டு போனவர் மீண்டும் ஹையர் செகண்டரியாக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் பொதுவாக அவரை
கூப்பிட்டோம். அவர் அன்னைக்கு சொன்ன அதே பதிலில், இல்லை காசி, அது போனதாக இருக்கட்டும், வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் எப்பயும் போல் அந்த பள்ளியை நீங்கள் வழிநடத்துறதில் நீங்கள் உதவியாக இருங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் விருது கூட நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, பேசலை. அவராக பார்த்துட்டு அவராக வண்டி எடுத்துகிட்டு அவராக வந்துட்டார். அவர் பாராட்டுறதுக்கும் அவர் எந்தவித இது பார்க்குறதில்ல, அவருடைய எண்ணங்கள் போல். இன்னொன்று, அவர் சில நேரங்களில் ரொம்ப குழந்தையாகவே பேசுவார். ஏன்னா இவர் வயசுக்கு இப்படி பேசுவார்னா அதில் தான் நகைச்சுவை கொட்டும் அவருக்கு. அதனால் ஒரு சமூக சிந்தனை எல்லாமே அவருக்கு இருக்குது. இன்னும் இந்த சமூகத்திற்கு உங்களுடைய ஓய்வு காலமாக இருக்கிறது, அது இந்த சமூகத்திற்கான காலமாக நீங்கள் கருதி கொண்டு தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிக்கும் இந்த மக்களுக்கும் இன்னும் எங்களை போன்ற சங்கங்களுக்கு ஆலோசகராகவும் நீங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய பணி நிறைவுபட்டு இருந்தாலும் இந்த சேவையில் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனையும் இயற்கையை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்க பல்லாண்டு மனநிறைவோடு நிறைவு செய்திருக்கக்கூடிய அருமை தலைமை ஆசிரியர் சின்னப்பாண்டி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுவதில் மாயாண்டி தேவர் மகன் சின்னப்பாண்டி அவர்கள், இன்னொரு தேவர் வருகிறார், பேயாண்டி தேவர் மகள் கண்மணி. இதனுடைய மாமச்சனை எப்படி உறவு என்றால் இதுக்கு ஒரு பெரிய வரலாற்றே இருக்கிறது. இந்த கள்ளர் பள்ளியினுடைய பாதுகாப்பு அரசன் யார் என்றால் அண்ணன் சின்னப்பாண்டி தான். அவர் ஓய்வு விட்டாலும் இந்த கள்ளர் பள்ளி பாதுகாக்க வேண்டும், இந்த கள்ளர் பள்ளி சமுதாயம் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். நிறைய பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, நிறைய போராட்டங்கள் நான் இவருடன் இருந்திருக்கிறேன். ஒரே ஒரு குரல் தான், ஈன்ற பொழுதிலும் தன் மகன் பெரிதுக்கும் சான்றோன் என கேட்ட தாய். இவர்கள் தான் இந்த சமுதாய முன்னேறுவதற்கு, இந்த பள்ளி முன்னேறுவதற்கு சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி இவர் தான் கேட்டார், கேள்விப்பட்டேன். அடுத்தபடியாக எங்கள் ஊரிலிருந்து விக்ரம் பாண்டியன் சார் அவர்கள் பேசுவார். அதிகம் பேசுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விக்ரம பாண்டியன். நான் விக்ரமகுளம் அரசு கல்லர் மேல்நிலைப்பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். இப்போ நான் அங்கே விக்ரமகுளம் கலர் ஸ்கூலில் 6th படிக்கும்போது சார் எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தாங்க. ஏன்னா தலைமை ஆசிரியராக நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தமிழ் ஆசிரியராக அந்த முத்தமிழின் சுவையும் எங்களுக்கு ஊட்டியவர். ஸோ நம்ம இன்றைக்கி நான் ஒரு ஆசிரியராக வந்திருக்கேன்னா சார் அதே போல் நிறைய எங்கள் பள்ளியில் பணியாற்றியக்கூடிய ஆசிரியர்களுடைய அவங்களுடைய உற்சாகத்தினாலையும் அவங்களுடைய ஆர்வத்தினாலையும் தான் இன்றைக்கி எங்கள் ஊரில் இருந்து நிறைய மாணவர்கள் நல்ல நிலைமைக்கு போயிருக்கிறதுக்கான காரணம் சார் உருவாக்குனது தான். முதல்ல நடுநிலைப் பள்ளியாக இருந்த எங்களுடைய பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக மாற்றி முதல் பெயர் அந்த பதிவேட்டில் சாருடைய பொன்னெழுத்துக்கள் அவங்களுடைய கையெழுத்தினால தான் எழுதினாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 24 பிள்ளைகளோடு ஆரம்பித்த எங்கள் ஸ்கூல் விக்ரமகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளி அப்படின்னு சொல்லி 24 பிள்ளைகளோடு ஆரம்பித்த ஸ்கூல் இன்றைக்கி 1130 பிள்ளைகளாக மாறி இருக்குன்னா அது சாருடைய அந்த அவருடைய அந்த ராசி தான். அவர் அந்த பதிவேட்டில் மாணவர்களுடைய வருகை பதிவேட்டில் அவர் எழுதின ராசி தான். அதே போல் இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பு தலைமை ஆசிரியராக சார் ஆல்ரெடி இங்கே நம்ம மேலவரப்பணத்தில் இருக்கும்போது பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியேற்றாங்க. ஸோ நம்ம கல்லர் பள்ளிகளில் அதிக மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளின்ற பெருமை எங்கள் பள்ளிக்கு சேரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பள்ளியில் நிர்வகிக்கிறது அப்படின்றது ஸோ நிறைய சவால்கள் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஹையர் செகண்டரியில் மட்டும் +2ல் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆசிரியர்கள் மட்டுமே அங்கே பணியாற்றுறாங்க. ஸோ அந்த சவாலான சூழ்நிலை அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 6 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் அங்கே காலியாக இருக்குது. இந்த சவாலான சூழ்நிலை பள்ளிக்கு நம்ம இணை இயக்குனர் அலுவலகத்தில் தொடர்ந்து பேசி பள்ளிக்கு தேவையான மாற்றுப்பணி ஆசிரியர்களை வர வச்சு அதே போல் பள்ளிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊரில் முன்னாள் மாணவர்கள்ட்ட இவங்க எல்லாத்தையும் நம்ம அதை வாங்கி ஸோ பள்ளியை ஒரு சிறந்த தேர்ச்சி சதவீதம் கொடுத்தது தலைமை ஆசிரியர் அவருடைய தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்லையும் எவ்ரிடே சார் நம்ம எங்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடிய வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் தான் சார் இங்கே வர மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற 2 நாள் அங்கே மேலவரப்பனூர் போயிடுவாங்க. ஸோ அந்த வந்த 3 நாள் ஆனால் பணி பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளும் பணி செஞ்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து எவ்ரிடே ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 4 ஃபோன் கால் 5 ஃபோன் காலாவது தொடர்ந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ எங்கிட்ட பேசுவாங்க, ஏஹெச்எம்கிட்ட பேசுவாங்க, சார் ஜூனியர் சார்கிட்ட பேசுவாங்க.
ஸோ 7 நாட்கள் வாரத்தில் 7 நாட்களும் 24 ஹவர்ஸ் ஸோ வந்து தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரே தலைமை ஆசிரியர் வந்து நம்ம சின்னப்பாண்டி ஐயா அவர்கள் தான். ஸோ என்ன பள்ளிக்கு என்ன வேணும், ஸோ ஆசிரியர்களுக்கு என்ன கொடுக்கணும், மாணவர்களுக்கு என்ன கொடுக்கணும், பள்ளியினுடைய உட்கட்டமைப்பு வசதிக்கு என்ன செய்யணும், பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்குறதுக்கு என்ன செய்யணும், நம்ம அரசிட்ட கேட்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு எம்எல்ஏவை சந்தித்து எம்எல்ஏ சட்டசபையில் என்ன பேசணும், நம்ம கல்லர் பள்ளிகள் சம்மந்தமாக கிட்டத்தட்ட இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 3 எம்எல்ஏவுக்கு சார் வந்து டிராஃப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம கல்லர் பள்ளிகள் சம்மந்தமாக கல்லர் பள்ளிகளுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணும், கல்லர் பள்ளிகள் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு என்ன செய்யணும், என்ன தீர்வு, இந்த மாதிரி எம்எல்ஏ சட்டசபையில் பேசுகிறதுக்கு அதுக்கான ஹின்ஸ் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம அந்த கல்லர் பள்ளிகள் வந்து சரியாக செயல்படுறதுக்கு இந்த கல்லர் பள்ளிகள் பாதுகாப்பு அறன்றது மிகச்சிறந்த பொருத்தமான வார்த்தை சாருக்கு. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ சார் சொன்னாங்க, ஸோ இந்த ஓய்வுன்றது வெறும் வயசை மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் எதிர்பார்த்த இன்னும் 2 வருஷம் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா, அந்த ஓய்வு பெறும் வயதை உயர்த்திட மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு எங்களுக்கு எல்லாருக்குமே ஊர் மக்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வருத்தம் சார் வந்து ரிட்டையர் ஆனது. பட் ஆனால் எங்கள் பள்ளியில் பணியாற்றி எங்கள் பள்ளியில் நம்ம அந்த சாருடைய பணி நிறைவு முடிச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏன்னா சார் வந்து இப்போ அந்த கடந்த வருடங்களில் ரொம்ப டைட் ஷெட்யூல், ஏன்னா அங்கேயும் தலைமை ஆசிரியராக பணியாற்றுறது, இங்கேயும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அதிக கூடுதல் நெருக்கடி, அதனால் பணிச்சுமை அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சார் இருப்பாங்க. ஆனால் சார் சொன்னாங்க இனிமேல் தான் எனக்கு வேலையை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த கடைசி நாள் போகிறப்ப. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம கல்லர் பள்ளியில் இருக்கக்கூடிய இன்னும் சில சவால்கள் இருக்குது, நமக்கு இந்த ஆசிரியர் பற்றாக்குறை இந்த மாதிரி சவால்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை அவர் சரியாக நம்ம இந்த பள்ளிகளை வந்து இன்னும், ஏன்னா அந்த மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் எல்லாமே சார் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருந்தார். ஸோ அது எல்லாமே அந்த நல்ல அறுவடை ஆகக்கூடிய காலம், அதை சார் பார்த்து ரசிக்கக்கூடிய காலம். இப்போ எங்களை மாதிரி ஆண்டுகளை சார் பார்த்து ரசிக்கக்கூடிய காலம் இது. கண்டிப்பாக அதுக்கான நல்ல ஒரு விதையை விதைச்சிருக்காங்க. இன்னமும் வந்து நம்ம பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஆசிரியர் பற்றாக்குறை போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக சார் செய்வாங்க நம்புகிறோம். ஸோ அவருடைய இந்த ஓய்வு காலம் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கணும் நம்ம இறைவனை பிரார்த்திக்கணும். நன்றி, வணக்கம். எல்லாருடைய பேரும் அநேகமாக 95% பேர் தெரியும், 99% தெரியும் நினைக்கிறேன். எல்லார் பேரையும் சொல்கிறாங்க, பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், பின்னாடி இருக்கவங்க சங்கடப்படுவாங்க. அதனால் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அதனால் பெயர்களை சொல்லலைன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். இப்போ கட்சி கூட்டம்னா ஒரே விஷயம் சொல்லிடலாம். இது நம்ம ஆசிரியர் சங்க கூட்டம். நம்மளுடைய பாதுகாப்பு அரண் சின்னப்பாண்டி அவர்களை கௌரவிக்கிறோம். சார் எனக்கு 1986 40 ஆண்டு கால பழக்கம் என்றால் அன்று முதல் இன்று வரை அது எந்த அடிப்படையிலும் அது எந்த காலத்திலும் அதை நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. எனக்கு அதை மிக எளிதாக சொல்வதானால், எனக்கு ஒரு இரவு நடுநிசையிலையோ அதிகாலையிலையோ ஏதாவது ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை, நல்லதோ கெட்டதோ சொல்லணும்னா முதல் நபர் நாங்கள் எங்கள் ஊருக்கு கூடங்குளத்துக்கோ கன்னியாகுமரிக்கோ சொல்கிறதில்ல, சின்னப்பாண்டி சாருக்கு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம். அந்தளவுக்கு அவர் என்னுடைய பாலிய நண்பர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பமே எங்களுக்கு நண்பராயிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு சிலது நான் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் தெரியாதுன்றது தான் சொல்லி ஆகணும். இப்போ தான் சொல்ல முடியும். இவங்க டீச்சர் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும், கண்மணி டீச்சரை. ஏன்னா நான் 12 வயசுலேருந்து மதுரையில் நம்ம ஆஃபீஸ்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி கூட அநேகமாக உங்கள் சொசைட்டி எங்கள் வீட்டு மாடியில் தான் இருக்குன்னு பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. இப்போ உங்கள் சொசைட்டி இருக்குது, ரிட்டையர்ட் ஆகும்போது நீங்கள் கொடுத்த பணத்துலையும் மற்ற இருந்த பணத்துலையும் சேர்த்து வாங்கின என்னுடைய சொந்த வீட்டில் தான் இப்போ உங்கள் கல்லற்பள்ளி சொசைட்டி இயங்குது. ஒரு செய்தி, இதெல்லாம் சின்ன சின்ன கொசுறு செய்திகள். இவங்க டீச்சர் எங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து பழக்கம். அவங்க மாமனார் எங்கள் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க நல்ல பழக்கம். மறுபடியும் சின்னப்பாண்டி சாரை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் இவங்க சொன்ன மாதிரி, கணேஷ் சார் சொன்ன மாதிரி, நம்ம மாடசாமி சார் சொன்ன மாதிரி எதை எடுத்தால் விட்டுட்டு போக மாட்டார், தயக்கம் காட்ட மாட்டார், பணம் செலவழிக்க யோசிக்க மாட்டார். பணம் செலவழிக்க இப்போ கோர்ட்டுக்கு போனோம், ஒரு சிலர் நான் சொல்லுவேன் ஒரு கேஸ் இதை அப்புறம் பார்த்துக்கலாம் சார், வீரக்கதிரனை பார்ப்போம் பாரு, பார்த்து முடிச்ச அப்புறம் சொல்லுவார் மெட்ராஸில் வேறு பெரிய லாயர் இருக்காங்களான்னு கேட்பார். அதுக்கு பணம் செலவழிக்கிறக்கோ நிறைய பிரிக்கணும், அங்கேருந்து வரணும், தான் சொந்த செலவு போட்டே பண்ணுவார். அது வேறு உணர்வுபூர்வமாக உள்ளவர். இந்த தமிழாசிரியர், முதல்நிலை தமிழாசிரியர், 2ஆம் நிலை தமிழாசிரியர்னு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் அங்கே போய் கேட்கும்போது நாங்கள் கூட கொஞ்சம் சாப்பிட்டா பேசுவோம், சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அந்த கருத்தை வேறு மாதிரி சொல்லுவோம். அவர் எடுத்த உடனே கேட்பார், சார் நீங்கள் இந்த முதல்நிலை தமிழாசிரியர், 2ஆம் நிலை தமிழாசிரியர் 1966 போயிடுச்சு, நீங்கள் குதிரை கொம்பை கொண்டு வாங்கினா நாங்கள் எங்கேருந்து கொண்டு வர்றதுன்னு கேட்பார். இந்த மாதிரி எந்த தயக்கமும் இல்லாமல்
எல்லோரிடமும் தன்னுடைய கருத்தை கேட்பார். இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த GO7 தமிழாசிரியருக்காக போடப்பட்ட அந்த GO7ங்கிறது இவங்க ஐயா வல்லரசு இருக்க காலத்திலேயே அந்த முயற்சிகள்லாம் எடுத்து அது கொண்டு வந்த அந்த பெருமை கண்டிப்பாக சின்னப்பாண்டி சாரையே சாரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேறு எந்த கருத்துலையும் அவர் தயக்கமே காட்ட மாட்டார். இப்போ இவங்க சொன்னாங்களே, அது கள்ளர் பள்ளியை பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமில்ல, கருத்து சரியாக இருக்குன்னு தெரிஞ்சால் அது யாருக்காகவும் பின்வாங்க மாட்டார். முதல்ல சாப்பிட்டா சொல்லி பார்ப்பார், அப்புறம் கேட்கலன்னா ஒரே போடு தான். அவர் முடிஞ்சதை பாருன்னு சொன்னார்னா அப்புறம் அவர் அந்த இடத்துல இருக்க முடியாதுங்கிறது தெரியும் எங்களுக்கு, இருக்க விட மாட்டோம். அதனால் ஏன்னா நாங்கள்லாம் பிறக்கும்போது சில்வர் ஸ்பூனோட பிறந்தவங்க இல்லை, ஆனால் இன்றைக்கி கோல்டன் ஸ்பூன் வச்சு கூட சாப்பிட முடியும். இதுக்கு காரணம் எதை இது பெருமையாக ஏன் சொல்கிறோம்னா, கீழே இருந்து அடித்தட்டிலேருந்து வந்தவங்க நாங்கள். சின்னப்பாண்டி சார் நானும் கருதல் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, படித்தவங்கிறதுக்கே அடையாளம் 2 தான். ஏழைகளை கண்டா இறக்கம் வரணும், தவற கண்டா கோபம் வரணும். இது 2 தான். இது 2ம் இல்லாமல் நான் அதுக்கு அந்த பதவிக்கு போயிட்டேன், இந்த பதவிக்கு போயிட்டேன், அத்தனை மொழி பேசுவேன், நல்லா பேசுவேன், தமிழில் நல்லா எழுதுவேன், ஆங்கிலத்தில் நல்லா பேசுவேங்கிறதெல்லாம் இது நம்முடைய புலமை. பாரதியார் பாரு நம்ம 11 மொழியை கூட கற்றுக்கலாம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏழைகள் பால் இறக்கப்படணும், அது சின்னப்பாண்டி சார்ட்ட உண்டு. யாருக்கு பிரச்சனைனாலும் சொன்னால் வந்து கேட்பார். அது தொடக்கப்பள்ளியில் தண்டராச்சாரோடு இருக்கும்போதுனாலும் சரி, அதுக்கப்புறம் இருக்கும்போதுனாலும் சரி, அவர் சட்ட நுணுக்கத்தோடு பேசுவார். அதனால தான் இப்போ நாங்களாம் பிஎல் படித்து கூட எங்கேயும் சட்ட ஆலோசகர்னு போடலை. அவர் பிஎல் படிக்காமையே இதுகளில் சங்கத்தில் பார்த்தா அவர் சட்ட இதுக்கு அவரை தான் போட்டிருப்பாங்க. எதுக்காக சொல்கிறோம்னா, அதை எடுத்து படிப்பார். அந்த ஜிஓ எடுத்துகிட்டு படிச்சுட்டு நைட்டு திடீர்னு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். இந்த ஜிஓவில் இந்த வேர்டு போட்டிருக்கு, இது எதுக்கு? நம்ம பயலால் இந்த 32 பக்கத்தில் நம்ம மேனுவலில் இந்த இது இருக்கு, மேனுவல் புக்கு புதுசாக ஒன்று 2010 போட்டாங்களாம், என்னாச்சு? கேட்டுக்கிட்டே இருப்பார், விடமாட்டார். தோண்டி எடுத்து அதை கொண்டு போய்கிட்டே இருப்பார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, அவர் எதையும் நேர்மையாக செய்வார். எந்த காலத்திலையும் லஞ்ச நாவலியத்துக்கு உட்பட்டதில்லை, யாருக்கு வாங்கி கொடுத்ததும் இல்லை, தானும் பெற்றதும் கிடையாது. பெறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் பெறதில்லை ஆசிரியர்கள் யாருமே. ஒரு சில அப்படி இல்லை, நான் கையில் வாங்க மாட்டேன் நீ கொண்டு கொடுப்பாங்க, அப்படி யார்ட்டேன்னு சொல்ல மாட்டார். தராட்டி அவன் வரட்டும், கீழே வரட்டும், அவனை பார்த்துக்குறோம் அப்படிலாம் சொல்லுவார். ஒரு முறையெல்லாம் ஒருத்தரை பேர்கள் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது, நீ இதை செய்யலைன்னா கீழே வா, உனக்கு கை இருக்காது, வரல் இருக்காதுலாம் சொல்லியிருக்காரு. நானும் கூட இருந்தேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம்னா, ஒரு சில இடத்துல அந்த மாதிரி தான் பேச வேண்டியது இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பேசுனா நானும் இவரோட போச்சில் என்னையும் ஒரு சிலர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் நீ திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி பார்டர்லேருந்து வந்துக்கிட்டு இங்கே வந்து தாட்டியம் பண்ணுறீங்க. நேர்மையாக இருக்கும். காலையில் உழைக்கிறோம். தேவக்கோட்டையிலேருந்து வேலைக்கு வந்தப்போ கூட காலையில் 8:40 கல்லூத்தூர் ஸ்கூலில் உட்காந்துருந்தேன். நான் ஏன் உனக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும்? தேவையில்லையே. இங்கேருந்து போகிறதுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் 5 பஸ் மாறி தேவக்கோட்டை, காரைக்குடி, கிரைம் பிராஞ்சி, உசிலம்பட்டி, கல்லூத்தூர் 5 பஸ் மாறி நான் விடிய காலம் 1:30 முழிச்சு நான் 8:40 ப்ரேயர் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களை. நான் இதுக்கு ஒன்றே கண்டு பயப்பட போகிறேன்? தேவையில்லை. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஆசிரியர்கள் சரியாக இருந்தால் யாரை கண்டும் பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு உதாரணம் நம்ம சின்னப்பாண்டி சார் தான். அதனால் அவருடைய இதுக்கு தகுந்த மாதிரியே எல்லா வகையிலும் நல்லா அமைஞ்சு, எல்லாம் நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சு, நல்லா இருக்காங்க. அப்படி எந்த இதாக இருந்தாலும் அப்படி இதெல்லாம் ஒரு சில சின்ன இதுகள், அது சின்ன இதுக்காக சொல்லலை. அவர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு, சென்ட்ரிங் போடுறாரு, மழை வந்துருச்சு. அப்படியே எனக்கெல்லாம் அப்படி கையெல்லாம் பதறி போச்சு. உடனே ஒரு எம்ஐடி இருந்துச்சு, வேகமாக ஸ்பீடாக எடுத்துகிட்டு போய் 2 பெரிய இந்த லாரிக்கு போடுற இது எடுத்துகிட்டு வந்து உடனே மூடணும். சார் டீச்சர் இப்போ எங்கே போனால் வேறு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. சார் அன்றைக்கி நீங்கள் அந்த இதை கொண்டு வந்து போகிறதுலனா மழை விழுந்து சென்ட்ரிங் இதாக இருக்கும், சென்டிமெண்ட்டாகவும் மனசுக்கு ஒரு மாதிரி ஆகிருக்கும், வீடும் அப்புறம் ஒழுகல் ஆரம்பிச்சிடும் அப்படிம்பாங்க. எந்த ஒரு இதுனாலும் இப்போ எங்கள் ஊரில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அவருக்கு தான் ஃபோன் பண்ணி உடனே என் கூட எங்கள் ஊருக்கு வந்தார். வந்து கடலுக்குள்ளெல்லாம் போயிட்டு நல்ல ஐஸ் வைக்காத மீனெல்லாம் சாப்பிட்டு வந்தார். இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம்னா, நாங்கள் 2 பேரும் 40 ஆண்டு காலம் ஆத்மார்த்த நண்பர், இப்போவும் குடும்ப நண்பர். அவர் பொண்ணு படிக்க போகும்போது, நீங்கள்லாம் படிச்சுட்டு வந்த அப்புறம் ஐஏஎஸ் ஆயிடுச்சுன்னு காவியாவை எனக்கு 7ஆவது படிக்கும் போதே தெரியும். தனியாக உட்காந்து படிக்கும், யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்காது. நான் டிவிஎஸ் லட்சுமிலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி படிக்கும். ஒரு தன்னம்பிக்கை உள்ள பிள்ளை, நல்லா படிக்கும். நான் போகும்போது அவங்க வீட்டில் அது இருக்குது, எனக்கே யாராவது போனீங்கன்னா பாருங்கள், ஒரு கவிதை மாதிரி எழுதி கொடுத்து ஒரு யூனிக்ஸில் ஒரு புக் வாங்கி அதில் ஒட்டி கொடுத்து அனுப்புகிறேன். இந்த கள்ளர் சமுதாயத்தின், பிரபல கள்ளர் சமுதாயத்தின் முதல் டைரக்ட் ஐஏஎஸ்ஸாக நீ இருப்ப, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு
அது பாஸ் ஆன உடனே ஃபோன் பண்ணாங்க. அன்றைக்கி போய் ஃபுல்லாக அவங்க வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோம். அதனால் இப்போ நான் நிறைய இதில் டைம் எடுத்துக்கிற வேண்டாம், அவங்களோட பேசுங்க. நாங்கள் தொடர்பிலே தான் இருப்போம். பாலிய நண்பர்கள் 40 ஆண்டு காலம் இன்னும் சாகும் வரை தொடர்பில் தான் இருப்போம். எந்த ஒரு நல்லது கண்டதுனாலும் ஒன்றா தான் இருப்போம். இப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட போகிறாரு நீங்கள் கருத வேண்டாம். கோவில்புரத்துக்கு நேராக போயிருங்க. சார் எங்கே இருக்கேன்னு டீச்சர் கூட அங்கே இருந்தாலும் வாக்கிங் வர்றேன் சின்பிராத்தி வந்துடுவார். நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டு அவர் நேராக ஆஃபீஸில் போய் கேட்டுருவார். சொசைட்டிலேயோ ஆஃபீஸ்லேயோ எதுனாலும் தைரியமாக அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஃப்ரீயாக தான் இருப்பார். வேறு பெருசாக ஒன்றும் வேறு வேலைகள் வச்சுக்கிற மாட்டார். அதனால் நீங்கள் அவரை பயன்படுத்திக்கிறங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒருவர் இன்று ஓய்வு பெற்று நம்மளோட வந்து செல்கிறார் என்பது வருத்தமாக இருந்தாலும் நீங்களெல்லாம் அதை எப்படி எடுத்துக்கிறணும்னா தூரத்தின் அடிப்படையில் தான் பிரிஞ்சு போகிறாரு. உங்களை விட்டு பிரிஞ்சு போகல. பிரமலை கள்ளர் சமுதாயத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த பிரமலை கள்ளர் சமுதாய ஸ்கூலுங்கிறது மாறுபடுறதுல வேறு எதுவும் புதிய அரசுகள் ஒரு மாற்று கருத்து வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, சொசைட்டியில் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த நாளுக்கும் அவர் உடன் வந்து நிற்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவரோட சேர்ந்து நானும் உங்களுக்கு வர்றேன். ஏன்னா கள்ளர் ஸ்கூல் என்னை வாழ வச்ச இடம். என்னுடைய கல்லூரி எங்கள் ஊரில் எல்லோரும் சொன்னாங்க, கல்யாணம் முடியும் போது என்னுடைய மனைவி தான் இருக்காங்க, எல்லோரும் சொன்னாங்க, சார் உங்கள் கல்யாணத்தை ஊரில் நாங்கள் தூத்துக்குடியில் வைங்க, இல்லை கன்னியாகுமரி வைங்க. இங்கே எல்லோரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் வல்லரசை கூட்டிகிட்டு வர்றோம், தவசியை கூட்டிகிட்டு வர்றோம், வசந்தி தேவியை கூட்டிகிட்டு வர்றோம். கல்லூத்தில் தான் இங்கே கல்யாணத்தை வைக்கணும்னு கடையில் கல்லூத்து ஸ்கூலில் வச்சு தான் எனக்கு கல்யாணம். வல்லரசு தலைமை, தவிசி முன்னிலை, வசந்தி தேவி, இந்த ஜெயலலிதாவை தார்க்கை நகல் போட்டிட்டாங்கல்ல, அவங்க வந்து வாழ்த்துறை. எதுக்காக இதை சொல்கிறோம்னா, நானும் கள்ளர் என்கிட்ட இப்போ யாராவது எந்த ஊருன்னு கேட்டால் அங்கே சொல்கிறவங்களே இப்போ கூட என்னுடைய மருமக 2 டாக்டராக இருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. வந்தவுடனே எங்கே போகலாம்னு சொல்லும்போது கல்லூத்துக்கு தான் போனோம். நான் அங்கேருந்து வந்தது 93-94 அங்கேருந்து வந்துட்டேன். கல்லூத்தில் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்துக்கிறேங்க. இப்போ கல்லூத்துக்கு போயிட்டு அங்கே எங்கள் சத்துணவு வாத்தியார் வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேன், மச்சான் இப்படி மைக்கு அவங்களும் வர்றாங்க, அக்காட்ட சொல்லி அடிச்சிடுவோம், கோழி அடிச்சிடுவோம், இது ஒன்றும் சொல்லி அடித்து வச்சுருந்தாங்க. போயிட்டு அப்படி சித்தமலை இந்த ஆறெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கல்லூத்தில் போய் இருந்துட்டு வந்தோம். இப்போ நான் அந்த ஊரை மறக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு சொந்த ஒரு மாதிரி தான் அது. அதே மாதிரி தான் கள்ளர் பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் உங்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். அவரை விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. அவர் சும்மா தான் இருப்பார்னா ஏன் சொல்கிறோம்னா அவரை பயன்படுத்துங்க. சும்மா இருந்தாலும் அப்புறம் காலையில் வாக்கி போயிட்டு சும்மையே இருப்பார். நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. அதனால் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்களுக்கும் கள்ளப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என்னுடைய பாலிய தோழரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.